சஞ்சய், நீங்க இதை மட்டும் பண்ணவே கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காரா? மகனுக்காக சங்கீதா அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். கொஞ்ச நாளாவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே சஞ்சய் அவராகட்டும் சங்கீதா அவங்களாகட்டும் அவங்களுடைய குடும்பத்துல யாருமே இப்ப அவருடைய அரசியல் பயணத்துல தலையிடுற மாதிரியோ இல்ல அந்த நிகழ்ச்சிகள்லயோ கலந்துக்கிறது இல்ல. ஏன் அப்படிங்கறது யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு சில விஷயங்கள் நடந்த சமயத்துல எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தேவையில்லாத நிறைய விஷயங்களை சமூக வலைதளத்துல பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவருடைய தரப்புல இருந்து நிறைய பதிலடிகளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில சஞ்சய் அவர் விஜய் அவர் சினிமாவில இருந்து விலகினதுக்கு அப்புறமா ஜேசன் சஞ்சய் சினிமாவுக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லலாம். இப்ப படத்தோட வேலைகள் எல்லாம் தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அடுத்து அவரு படம் இயக்கிட்டு இருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஜேசன் சஞ்சய் அவங்களும் சினிமா நடிகரா வருவாருன்னு நினைச்சாங்க. எதிர்பார்த்த நிலையில எனக்கு இயக்குனர் தான் ரொம்ப பிடிக்கும், நான் படம் இயக்க போறேன் அப்படின்னு சொல்லி குறும்படங்களை எல்லாம் இயக்கி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தினாரு. விஜய் அவருக்கு ஜேசன் சஞ்சய் அவரு இந்த மாதிரி இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கிறது தெரிஞ்சதுமே அதை தடுக்கவெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல போதிய வரவேற்போ ஆதரவோ இல்ல. அதனால இந்த விருப்பத்துல விஜய் அவருக்கும் விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. லைகா ப்ரொடக்ஷன் ஜேசன் சஞ்சய் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுக்கும் விஜய் அவர் அந்த விழா அந்த நிகழ்ச்சிகளை கூட எதுலயும் கலந்துக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட மகனோட விருப்பத்துக்கு குறுக்க நிற்க வேண்டாம் அப்படின்னு விஜய் அவரு எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டாராம். அதே நேரத்துல விஜய் அவரு சில முக்கியமான அறிவுரைகளையும் வழங்கி இருக்காராம். உன்னுடைய கனவுகள்ல நீ ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பணி தர வேண்டும், பொறுமையா காத்திருக்கணும், என்ன மாதிரியான ரிசல்ட் வந்தாலும் அதை ஏத்துக்கணும், அடுத்தடுத்து முயற்சிகளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். சங்கீதா அவங்க தான் சஞ்சய் அவருக்கு கூடவே உறுதுணையா நிக்கிறாங்களாம். சங்கீதா அவங்க சாலினி அவங்க கிட்ட சொல்லி கூட சாலினி அவங்களும் சஞ்சய் அவருக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகிற செய்திகள் தான். தன்னோட மகனுக்காக லைகா கிட்ட சங்கீதா அவங்க தான் பேசினாங்க அப்படின்னு எல்லாம் கூட எத்தனையோ செய்திகள் அப்ப வெளியாகிட்டு இருந்துச்சு. இப்ப வரைக்குமே தன்னுடைய பிள்ளைகளுடைய கனவுகளுக்காகவும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செய்ய நம்ம கூட நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் குடும்பத்துக்காக எல்லாமே பாத்துக்கிறது சங்கீதா அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சங்கீதா அவங்க பிள்ளைங்களை அவ்வளவு பொறுப்பா பாத்துப்பாங்களாம், அவ்வளவு தூரம் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா பாத்துப்பாங்களாம், அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நேரத்துக்கு செய்வாங்களாம். இத ஒரு முறை விஜய் அவர்களுடைய அம்மா அவங்களே சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளுக்காக சங்கீதா அவங்க எல்லா விஷயங்களையும் பார்த்து செய்வாங்க, இப்படியெல்லாம் யாராலையுமே பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஜேசன் சஞ்சய் அவருக்கும் அவங்களுடைய தங்கைக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கிறதே அவங்களுடைய அம்மா சங்கீதா அவங்க தான் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.